இப்பதான் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நல்ல பால் பாயசம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. பாயசமா? மண்ணா கட்டி அதை கொண்டு போய் சாக்கடையில போட்டு. நான் உங்களுக்காக எவ்வளவு ஆசையா பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை போய் சாக்கடையில உடைச்சு விடுறீங்களே. அப்படி என் மேல என்ன கோவம்? என்னடா மூர்த்தி, தாத்தான் செய்யறது செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்லுது? அதுக்கு எப்படியே கஷ்டம் தெரிய போகுது? அது உட்கார்ந்து ஜாலியா பால் பாயசம் சாப்பிட்டு இருக்கு. அன்னைக்கே சொன்ன வைரத்தை போலீஸ்ல கொடுத்துடலாம்னு, அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? காதலுக்கு காதலும் போச்சு, கல்யாணத்துக்கு கல்யாணமும் போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்ததுல இருந்து எங்களுக்கு சந்தோஷம் போச்சு, ஒற்றுமை போச்சு. சும்மாரியா திண்டச்சோறு? நானா திண்டச்சோறு? என்னாலதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமை குறைஞ்சு போகுதுன்னா நானே போறேன். சாத்தியா, என்னடா மடத்தனமா பேசுறீங்க? அண்ணக்காவடியா இருந்த நம்மள ஆகாசத்துல தூக்கி வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி பேசுறீங்களே? உங்களால என்னால உங்க ஒத்துமை குறைய வேணாம், நானே போறேன். சத்யா, நீ எங்க போற? எங்கேயோ போறேன். என்னைக்கு இவங்க 2 பேரும் மனசு மாறி என்ன கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு நான் மனப்பூர்வமா வருவேன். நான் வர்றேங்க, நான் வர்றேன். சத்யா, திருப்தியா? இப்ப திருப்தியாடா? நன்றி கெட்ட பயலடா. போகிறதே. இப்பாவது தெரிஞ்சுக்கங்க என் தம்பியோட அருமைய. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கல்கண்ட கொண்டாந்துட்டு வைரம்னு சொன்னான். அவனுக்கு போய் நம்ம பண்ண குடுக்கறேன்னு சொன்னீங்களே. குமாரடி, அதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு குடுக்காட்டி கூட பரவாயில்லக்கா, நம்ம குடும்ப மானமே சந்தி சிரிச்சிருக்கோம். வயல கடத்தல ஜெயிலுக்கு போய் 7 வருஷம் கம்பி ஏந்தி இருப்பாரு. 7 வருஷம் ஜெயில இருந்த என்ற அளவுக்கு ஜெயில கம்பி இருக்க. அது கூட பரவாயில்லையே. நீ போய் நின்று வரேன்னு சொல்றியா? அது இல்லங்க, நல்ல நாள் பார்த்து என் தம்பிக்கு சித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரி, வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். ஏண்டி, நான் மறதியில சொல்லிட்டா உனக்கும் சந்தோஷம்னு சொல்றேன். நானும் மறந்துட்டேன். ஒரு மறதியில குடும்பமே குழப்பமாக தெரிஞ்சிச்சு. இப்ப கரெக்டா சொல்றேன். வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம். எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஓ சரி, உன் தம்பிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம். கரெக்ட் கரெக்ட். ஹலோ, மூர்த்தி பேசுறேன். அண்ணே, நான் புவனா பேசுறேன். என்னமா, என்ன விஷயம்? அண்ணே, அந்த ஏலக்கடைக்காரர் பொண்ணு சித்ராவுக்கும் இந்த ஏமாத்தவனுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு. அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதை நடக்க விடாம நாங்க பாத்துக்கிறோம். கோபி சார், ஏடா மூர்த்தி கூப்பிட்டு அதற்கு சித்ரா கல்யாணமா? கல்யாணமா? வாங்கடா, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சீக்கிரம் வாடி. இருங்க, புடவைய மாத்திட்டு வரேன். இத்தனை நாளா புடவை வெட்டாமல இருந்த? பொண்ணு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல புடவையா கட்ட வேண்டாமா? என்ன புடவை வெட்டிக்கிட்டு இருக்க? புடவையே கட்டலையா? சீக்கிரம் வாடி, நமக்கா கோயில்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்? நீங்க ஏமாத்தி கைவிட்டீங்களே புவனா, அவர் சொல்லி வயல் நடத்த 3 பேர் வர்றாங்க. யாரு? புவனாவா? அவங்க வந்தா வண்டவளம் தட்டவளம் தெரியிடும். அதுதான் நடக்காது. அவ வரத்துக்கு முன்னாடியே சித்ராவை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுறேன். நடக்காது. அயோக்கிய ராஸ்கல், பொம்பளை பொறுக்கி, என் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறியா? போட வெளிய. அப்பா, இவனை பத்தி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? கரெக்டுமா, நான் தான் அவனை புரிஞ்சுக்கிறேன். டேய், மாமா ரொம்ப பேசுறாரு, பிடிச்சு லேசா அப்படி கட்டி போடுறாங்க. நீ இப்படி சொன்ன உடனே இத்தனை நாளா காத்துட்டு அடைச்சி வாடி. நான் ரெடி, சேலை மாத்திட்டேன், போலாமா? என்ன கட்டி போட்டாங்களே? ஐயோ, என்ன இது கல்யாண நேரத்துல இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? வேண்டுதல். தம்பி தம்பின்னு சொன்னியே, அவன் வில்லனா மாறிட்டாண்டி. என்ன கட்டி போட்டுட்டு நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, இப்படி கட்டி போட்டுட்டானுங்க. ரசிக்கிறியா? அவுத்தூரி, இப்படி கட்டி போயிட்டானுங்களே, அவுத்தூரி. போகலாம். கையில இருக்குங்க. வில்லன்களா போயிருக்கானுங்க. சண்டை கிட்ட வந்துச்சுன்னா எங்க சாக்கல் பண்ணிட்டீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கா? யாரு? அந்த அயோக்கியனுக்கா? அவனை பத்தி எல்லா உண்மைகளும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க மகளை கடத்திட்டு போயிட்டான், கட்டாய தாலி கட்ட போறானா? கவலையே படாதீங்க, உங்க மகளை நாங்க காப்பாத்துறோம். டேய், பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம். டேய் டேய், இந்த கார்ல போயிருவோமா? டேய், வேற யார் காராவது இருக்க போதுடா? டேய், யார் காரா இருந்தாடா? சீக்கிரம் வாடா. உட்காருடா. ஸ்டார்ட் பண்றா. என்னடா வண்டி நிறுத்திட்ட? ஜீப்ப பிடிக்கணுமா? நான் நிறுத்தலடா, அதோட நின்றுச்சுடா. இந்நேரம் சித்ரா இடத்துல தாலி கட்டிடுமா? என்னடா பண்றது? சாத்தியா இருந்தாலும் ஏதாவது வழி பண்ணிருப்பாரு, அவரையும் துரத்திட்டோம். இப்போ ஒண்ணு மிஞ்சி போல. நீங்க மனசார விரும்பி கூப்பிட்டா நான் வருவேன். சாத்தியா சொல்லிருக்காருல, ஆமா, கூப்பிடுவோம்டா. சாத்தியா, இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்து.
சாத்தையா 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 டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சாத்தையா இதுல மன்னிச்சிடு. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டேன். அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது, உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன். இத பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அது பாருங்கள். எப்படி சாத்தையா கார் கேட்டா கப்பலே கொடுத்தீங்க. இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன். புறப்படுங்க. சீக்கிரம். இந்த பக்கமா அந்த ஜீப் எங்க போச்சுன்னு தெரியலையேடா. எப்படா கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள். அந்த மாடி மேல போய் கண்டுபிடிப்போம். இந்த வண்டி இல்லையா? நான் இருக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நிறுத்துங்கள். எங்கே போயிருவீங்க? பின்னாடியே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? இவ்வளவு வேகமா போனாலும் எப்படி நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள். கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடவுளே ஓவர்டேக்கிறான். சாத்தியா எது வேணாலும் செய்யடா.
பார்க்கிறேன். அப்படியா நீயே எல்லாம் செஞ்சிருப்பா எப்படி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை நாங்க கவனிக்கிறோம். தூள் கிளப்புங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எல்லாம் நல்லபடியா முடிந்தது. ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உங்களை நாங்க காலம் பூரா மறக்க மாட்டோம். பரவாயில்லம்மா, எல்லாரும் நல்லா இருக்கு. நான் வர்றேன். சாத்தையா எங்க போற? சாத்தையா நாங்க தான் எங்க தப்பு உணர்ந்து திருந்திட்டேன். நீ எங்களை விட்டு எங்க போக? அப்படியே அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போல. நல்லவங்களோட இதயத்துல இருப்பேன், வள்ளலோட கரங்கள்ல இருப்பேன், கள்ளமில்லா உள்ளத்துல இருப்பேன். என் உருவம் தான் மறையும் தவிர நான் எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். அப்ப நான் வர்றேன். மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு சொன்னபடி நான் வைக்கிறேன். Cheetah,